தோற்றக்கேடுகள் உடையனவாய் தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவமாறி ஆங்கனம் என்னும் கடாவை ஆசங்கித்து நித்தம் என்று உரைத்தார். தத்துவங்கள் தோற்றக்கேடு உடையது, எனவே அது பெருமானுக்கு சுதந்திர வடிவமாக எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நித்தம் யார், அது நித்தம்னு சொன்னதுனால அவனுக்கு என்னவா இருக்கும், அது அப்படி அவனுக்கு வடிவமாக இருக்கலாம் என்று ஏது கூறுவார். காலம் நீங்கிய நிலைமையாலே, காலம் நீங்கிய நிலைமையால் அது என்னது நித்தம், காலம் நீங்கிய நிலைமையால் நித்தம், அதனால் அது சிவனுக்கு என்னவா இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம். அந்த தத்துவங்கள் பெருமானுக்கு வடிவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்று நீங்கி நிலைமையான அற்றேல் அப்படி சொன்னான். கால நீங்கிய வழி இவற்றிற்கு தோற்றக்கேடுகள் முற்பாடு பிற்பாடு கூறுதல் செல்லாது. கால நீங்கிட்டா இதுக்கு என்ன செய்யக்கூடாது, முதல்ல தோன்றியது ரெண்டாவது தோன்றியதுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்பாரை நோக்கி ஏண்டு முற்பாடு பிற்பாடு கூறியது காலம் நோக்கி அன்று என்பார். வைத்திலர் முற்பாடு பிற்பாடு வருவித்தார் கருமத்தாலே என்று கூறினார். வேற புரியுதா? ஆமாம், அது நித்தம் எப்படி சொன்னீங்க? கேள்வி முதல்ல 2 கேள்வி கேட்குறாரு. யார் கேட்குறான்? பிறர் கேட்குறதா இவர் கேட்குறாரு. நித்தம்னு எப்படியா சொன்னா, காலத்துக்கு முன்னாடி தோன்றியதுனால அது நித்தம், அதனால் பெருமானுக்கு அது சுதந்திர வடிவம், பெருமானுக்கு சுதந்திர வடிவம். அப்போ காலத்துக்கு முன்னாடி சொன்னால் வரிசையாக 1 2 3ன்னு எப்படி வரிசையாக 1 2 சொல்கிறேன்? ஐயா, அது தொழில் பற்றி சொல்லியிருக்கிறேன், தொழில் பற்றி தான் 1 2 சொல்லியிருக்கிறேன். அதனால் முதல்ல நாகம் விந்துன்னு சொல்லலாம். கருமம் நோக்கி முற்பாடு பிற்பாடு சொல்லலாம், காலம் நோக்கி முற்பாடு பிற்பாடு சொல்ல முடியாது, அதனால் நிறுத்தம். புரியுதா இல்லையா? புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி. சரி, ஈண்டு கருமம் என்றது மேலை செயலில் கூறிய வியாபார பேதங்களை, வியாபாரம் என்னது? தொழில். மேலே சொன்ன தொழில் என்னென்ன தொழில்? 5 தொழில் சொன்னாரா இல்லையா? ஞானமே ஆனபோது சிவன், தொழிலே ஆனபோது சக்தி, ஒக்கின் சதாசிவன் 5 சொன்னாரா இல்லையா? அதுதான் இங்கே என்னது? கருமம். முற்பாடு பிற்பாடு வருவித்தார் கருமத்தால். கர்மம்னு என்ன கர்மம்? கண்மம் இல்லை. இங்கே கர்மம் என்பது தொழில். என்ன தொழில்? யாரோட தொழில்? பெருமானுடைய தொழில். சரியா? அந்த வியாபாரங்களுக்கு காரணமாய் கலையித்திரி என்னும் பெயர் பெற்று காலத்தானமாய் நிற்கும் சிவசக்தி ஆகலின் ஆண்டு காலமின்மை பற்றி முற்பாடு பிற்பாடு இன்மைக்கு இழுக்கின்மை என்று அறிக. புரியுமா? அந்த வியாபாரங்களுக்கு காரணமாய், அந்த வியாபாரங்களுக்கு காரணமாய் கலையித்திரு என்னும் பெயர் பெற்று காலத்தானமாய் நிற்கும் சிவசக்தியை ஆகலின் ஆண்டு காலமின்மை பற்றி முற்பாடு பிற்பாடு இன்மைக்கு இழுக்கின்மை என்று அறிக. ஒரு தத்துவம் தோன்றுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? காலம் வேணும். எதுக்குமே ஒரு தோன்றணும்னு சொன்னால் என்ன வேணும்? காலம் வேணும். காலத்துக்கு முன்னாடி 5 தோன்றுது, அது எப்படிங்க தோன்றும் அப்படின்னு கேட்டால், இந்த காலம் தோன்றுவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு கலையித்திரி காயத்திரின்னு பேர். காயத்திரி என்பது தான் எதற்கு ஆதாரமாக இருக்கு? கால தத்துவத்திற்கு ஒரு உரிய சக்தி. அந்த சக்தி ஏற்கனவே இருக்கு. காயத்ரிங்கிற சக்தி ஏற்கனவே இருக்கு. அது பராசக்தியினுடைய ஒரு கூறு. அந்த பராசக்தியின் ஒரு கூறாகிய காயத்ரி தத்துவ காயத்ரி தான் எதை தோற்றுவிக்கும்? காலத்தை தோற்றுவிக்கும். காலத்தை காலம் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கும். காலம் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கும். அப்போ காலம் தோன்றிய பிறகு ஏனைய தத்துவங்கள்லாம் தோன்றும். ஆனால் காலம் தோன்றுவதற்கு முன்பாக என்ன இருந்தது? காயத்ரி இருந்துச்சு. அந்த காயத்ரி இருக்கிறதுனால இங்கே இந்த 5 தத்துவம் தோன்றுவதில் ஒன்றும் குற்றம் இல்லை. புரியுதா இல்லையா? அற்றேல் லயசிவம் முதலிய மூவரும் தம்முள் வேறென்னாது சுத்த சிவன் ஒருவனே இவ்வதிகாரங்களை பற்றிய வியாபார பேதத்தால் அங்கனம் 3 எய்துவான் என்னில் விகாரி ஆவான் போலும் எனில் அவ் ஆசங்கை நீக்குதற்கு எழுந்தது வரும் செய்யும்.
அப்போது ஒருவன் தான் பலவா நிற்கிறான், ஒருவன் தான் பலவா நிற்கிறான். ஒருவன் பலவா நின்னானா விகாரப்பட மாட்டானா? படமாட்டானா? பொதுவாக படுவான். ஆனால் இங்கே பெருமான் படமாட்டான். ஏன் படமாட்டான் அப்படின்னா, நாமெல்லாம் விகாரப்படுவோம். விகாரப்படுவோம். எப்படி படுவோம்? அலுவலகத்தில் இருக்கிற போது நாம் எப்படி இருப்போம்? அதிகாரி மாதிரி. ஏய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்போம். வீட்டில் போய் ஏய் அது ஏன் உட்காந்து சும்மா தான் உட்காந்துருக்குறேன், போய் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸில் என்ன செய்யலாம்? கேட்கலாமா இல்லையா? ஏன்னா அங்கே போனோடனே நாம் என்ன ஆயிடுவோம்? அதிகாரியாக ஆயிடுவோம். அப்போ நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் வேலை செய்வாங்க. அந்த பேச்சே வேறு மாதிரி இருக்கும், பேச்சே வேறு மாதிரி இருக்கும். நாம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி விகாரப்படுறோமா இல்லையா? இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி இருக்கிறோங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளை வச்சு தான் முடிவு பண்ணணும். முன்னாடி இருக்கிற ஆள் நம்மளோட பெரிய ஆளாக இருந்தால் நாம் அப்படியே பம்பிக்கிட்டு நிற்போம். நமக்கு கீழே இருக்கிற ஆளாக இருந்தால் நம்ம எப்படி செய்வோம்? நெஞ்சை நிமித்திக்கிட்டே பேசுவோம். அப்போ நம்ம விகாரப்படுறோமா இல்லையா? நேரத்துக்கு நேரம், இடத்துக்கு இடம். அப்போ ஒருவனே என்ன செய்கிறான்? பலவா நின்னாலும் அவன் விகாரப்படுவான், விகாரப்படும். அது மாதிரி பெருமான் விகாரப்படுவானா? ஏன்னா அவன் தான் நாதமாக நிற்கிறான், அவன் தான் சக்தியாக நிற்கிறான், அவன் தான் மகேஸ்வரன் நிற்கிறான், அவன் தான் சதாசிவனாக நிற்கிறான், அவன் தான் உருத்தனாக நிற்கிறான். அப்படின்னா விகாரப்படுவனோ என்னும் ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது அடுத்த பாடம். சந்தேகத்தை நீக்கிறதுக்கு அடுத்த பாடம்.